ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு பயம் ஓகே. இருக்கும். எங்கடா இது கிராஃப் இறங்கிடுமோ, விழுந்துருமோ, ஏறிடுமோ பயம் இருக்கும்ல. ம். அந்த பயம் இல்லையா உங்களுக்கு? ஆரம்பத்துல அந்த பயம் இருந்தது. சாரோட கோச்சோட ம். கரெக்ட்டான வழிகாட்டுதல்னால, எல்லா இடத்துலயும் ரிஸ்க் இருக்கு. அதே மாரி ஸ்டாக் மார்க்கெட்லயும் ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்க்க பெருமளவு ஆக்குறதும், சிறுமளவு ஆக்குறதும் நம்ம நம்மளோட அந்த கையில தான் இருக்கு. நாலேட்ஜ்ல இருக்கு. ஆ. அப்ப சார் அந்த வழிகாட்டுதல் கரெக்ட்டான வழிகாட்டுதல வச்சு, அந்த ரிஸ்க் லெவல வந்து சின்னதாக்கி நெறைய பப்ளிக் டாக்கிங் போவீங்க போல நீங்க. சரியா கோர்வையா பேசிட்டே போறீங்க. ஆமா. இந்த இது வேற ஃபைனான்ஷியல் ஒண்ணும் சொல்லு. எடுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க நம்ம மக்களுக்கு? தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கத்துக் குடுக்குறாங்க. ஆமா. நம்ம எடுகேஷன் சிஸ்டம்ல இந்த வேர்ல்ட்லயே பார்த்தீங்கன்னா, எடுகேஷன் சிஸ்டம்ல இல்லாத ஒரு விஷயம் ஃபைனான்ஷியல் எடுகேஷன். ஸோ ம். வி ஹேவ் டு டூ சம்திங். ஏதாச்சும் ஒரு வகையில போய் நம்ம கத்துக்கிட்டு தான் ஆவணும். ஸோ திஸ் வுட் பி அ குட் பிளாட்ஃபார்ம். ஃபியூ 100,000 பேசிக் செமினார் கண்ணுக்கே சொல்றது. தெரியாம ஒரு பெரிய மில்லியனர் கூட்டம் வளர்ந்துகிட்டு இருக்குது. அது காரணம் நீங்க 2 பேரு இல்ல? சரி, காசு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறவங்களுக்கு எப்படி பார்ப்பீங்க நீங்க அவங்களலாம்? பயப்படுறாங்க. இல்ல காசு எப்படி இப்ப நானே வச்சுக்கங்களேன். என்கிட்ட இருக்கிறதே ஒரு 50,000 தான் வச்சுக்கங்க. அந்த ஓகே. 50,000 நான் அப்படியே ரிஸ்க் எடுத்து போட்டுறணுமா? இல்ல நான் முதல்ல 10,000 20,000 இப்படி போடணுமா? எதுல போடணும்? எப்படி போடணும்? எப்படி பயமா இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க அது தைரியத்த குடுப்பீங்க? ஓகே. அந்த எடுகேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து கரெக்ட்டா கொண்டுட்டு போயிரும். ஸோ தேர்ஸ் அ மெக்கானிசம். நம்ம கிளாஸ்லயே அழகா ஓகே நீங்க இது செய்யணும். 2வது இது செய்யணும். அதுக்கப்புறம் ஃபாலோ அப்லாம் எப்படி கொண்டுட்டு போகணும். இட்ஸ் நாட் லைக் ஒன் டைம் ஹிட் அண்ட் ரன் இல்ல. நீங்க இது இது வந்து ஒரு த்ரூ அவுட் லேர்னிங் ப்ராசஸ். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்ல இருக்கிற ஒரு ஆளு. உங்க மூலியமா வந்தவங்கள்ல எவ்வளோ பேர் வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பார்த்துருக்கீங்க? நெறைய பேரு. லிஸ்ட் வந்து நெறைய இருக்கு. 25,000 அடியில ஆரம்பிச்சு, இன்னைக்கு அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து $1,000,000 இருக்கு. எத்தன வருஷத்துல? ஒரு 5 வருஷம் இந்த வருஷம் 25,000 இன்வெஸ்ட் பண்ணா, இன்னும் 5 வருஷம் மில்லியனரா? என்ன எல்லாத்துக்கும் சொல்றீங்க நீங்க? எல்லாத்துக்கும் இல்ல சார். ஆ, அவரு போட்ட உழைப்பு, ஆ. அவர் போட்ட அந்த எஃபர்ட், எக்ஸ்பீரியன்ஸ், எந்த இடத்துல வழுக்கி விழுறாரோ, அந்த இடத்துல வழுக்காம எப்படி அடுத்து போணும், ம். எந்தெந்த தப்புலாம் வந்துட்டு திருத்திக்கணும், அப்படி போனவங்க. இதுல செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம், "ஏய் நல்லா இது இது ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒத்தே வராதுன்னு" சொல்லிட்டு போனவங்கள பார்த்துருக்கீங்களா? திருப்பி மறுபடியும் அவங்க போயிட்டு, "என்னால முடியல. வெளிய ட்ரை பண்ணி பார்த்தோனே முடியல." திருப்பி வந்து உங்ககிட்ட மறுபடியும் வந்து சொல்லிக் குடுக்குறீங்களா நீங்க? ஆமாமா. அந்த மாரி இருக்கு. ஆக்சுவலி நார்மலி சில பேர் வந்தோனே, நாங்க ஆன்லைன்ல கத்துக்கிறோம். ஆ, ஓகே. தனியா போய் கத்துக்கிறோம். அந்த மாரி கேட்டகரிலாம் நெறையா இருக்கும். ஸோ அப்படி வந்தோனே அவங்க வெளிய போயிட்டு தட்டி தடுமாறி எங்கேயாச்சும் போய் கஷ்டப்பட்டு இங்க ஈஸியா இருக்கே அப்படின்னு வந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. எத்தன வயசுக்கு மேல வந்து ஒரு மனிதர் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து காசு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்? லீகலி 18. 18 லீகலி 18. லீகலி ஓ! 18. இது வந்து அப்பன்னா ஃபார்ம் 5 முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மறு வருஷமே வந்து அவங்க ஆரம்பிச்சிடலாம் கரெக்ட். இல்லையா? செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பார்ட்டிசிபேட் உங்க கூட எப்படி இருக்கு? பிகாஸ் செமினார்ல ஃபுல்லா சொல்லிக் குடுத்துருவீங்க. ஆமா. திடீர்னு நடுவுல எனக்கு வந்து ஏதாவது ஐடியா தேவைப்படுது. இது எப்படின்னு தெரியல எனக்குன்னா எப்படி சொல்லிக் குடுப்பீங்க நீங்க? பிஜேல வந்து Zoom செய்வேன். ஓ! Zoom செய்வேன். செல்வனும் தனியா Zoom செய்வாரு. நம்ம ட்ரெய்னரும் இருக்காரு. அவரும் குவார்ட்டர்லி, ஈவன் இயர்லி ட்வைஸ் ஹி டஸ் Zoom. ஸோ இந்த Zoomல உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஃபைனான்ஷியல் எடுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். ஆ, ஸோ அதுக்கு வந்து டு கீப் யூ அப்டேட்டட் எல்லாமே இந்த மாரி நெறைய செஷன்ஸ் இருக்கு. ஒன் டைம் இல்ல அது. ஆ. த்ரூ அவுட் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் நாங்க கைட் பண்ணிக்கிட்டே வருவோம்.